அந்த இறைவனை நினைத்திருக்கின்ற மனதிற்கு எந்த ஆசையும் இருக்காது, எந்த தாகமும் இருக்காது, எந்த கோபமும் இருக்காது, எந்த கர்வமும் இருக்காது. இந்த மாதிரி என்னென்ன மாசுகள் எல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் தவிர்த்து அது ஏகாந்த நிலையிலே அமர்ந்திருக்கும். அதுதான் உண்மையான இன்பம். அப்ப வாழ்க்கைய இந்த நிமிடத்தை எப்படி வடிவமைத்து வாழ வேண்டும் என்றால், இறைவனை நினைப்பதன் மூலமாக, இறைவனை பற்றி சிந்திப்பதன் மூலமாக, இறைவனே நமக்குள் இருக்கிறார் என்பதை உணர்வதன் மூலமாகத்தான் வாழ்க்கையை கட்டமைத்து வாழ முடியும். இது எல்லா நேரத்திலையும் இப்படியே நினைத்து கொண்டிருந்தால் வேலை செய்வதில்லையா, வினையை ஆற்றுவதில்லையா அப்படின்னா, நமக்கான கர்மத்தை நாம் சரியாக செய்ய வேண்டும், அதிலெல்லாம் தவறில்லை. வீணாக கேளிக்கைகளிலே நாம் நேரத்தை செலவிடுவதற்கு பதிலாக வீண் செய்து விடுகின்றோம் இல்லையா? காலத்தையும் நேரத்தையும் விரயம் செய்வதில் மனிதனுக்கு ஒப்பானவர்கள் என்று யாருமே கிடையாது. நமது மனதானது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று புறப்பொருட்களின் மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டு அந்த காலத்தை வீணடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அப்படி இருப்பவர்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் சொல்ல முடியும். உனக்குள்ளே நீ இன்பத்தை காணாமல் புறப்பொருளிலே தேடி தேடி அலையும் போது உன்னை சொல்லுவாங்க இல்லையா, உன்னை திருப்திப்படுத்துவதற்கு இந்த உலகத்திலே வேறு எதுவும் இருக்காது. உனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதற்கான பொருள் புற உலகத்திலே எங்கேயும் கிடைக்காது. அந்த மகிழ்ச்சியானது உனக்கு எங்குதான் கிடைக்கும் என்றால் உன் உள்ளத்திலே தான் கிடைக்கும், உன் மனதிலே தான் கிடைக்கும், உனக்குள் தான் கிடைக்கும். அதை நீ அங்கு விட்டு எல்லா இடங்களிலும் தேடி அலைவதன் மூலமாக ஒரு பயனும் அங்கு இருக்க போவதில்லை அப்படிங்கிறத தெரிந்து கொண்டால்தான் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தமானது புரியும். அப்ப வடிவமைக்கணும், காலத்தை வடிவமைக்கணும். எந்தெந்த நேரம் எனக்கு வினையாற்றியது போல, என் கர்மத்தை ஆற்றியது போக மீதமாக தெரிகிறதோ அந்த நேரத்தில் எல்லாம் இறைவன் பற்றிய சிந்தனைகளிலே இருக்க வேண்டும், இறைவனின் நாம ஜபத்தை செய்ய வேண்டும். இறைவனை பற்றியே யோசித்துக் கொண்டிருக்கும் போது இந்த எண்ண கீற்றுகளை நம்மால் குறைக்க முடியும். பல எண்ணங்கள் வருவதை தவிர்த்து இறைவன் மீது மட்டும் எண்ணத்தை குவிக்க முடியும். இந்த பழக்கமானது தொடர்ந்து நிகழ ஒரு கட்டத்தில் இயல்பான வாழ்க்கையே பார்த்தீங்க அப்படின்னா எண்ணங்கள் இல்லாமல் ஓர் எண்ணத்தில் நாம் செயல்படக்கூடிய வகையிலே அமையும். நீ செய்கின்ற வினையவே தெளிவாக செய்வாய். வேலைக்கு போறோம் அப்படின்னா அந்த வேலையில கவனச்சிதறல் இருக்கும். நம்ம இப்ப சொன்ன மாதிரி இறைவன் மீது வந்துட்டு கவனத்தை குவித்து பழக்கப்படுத்தி விட்டால் நீங்கள் செய்கின்ற வேலையில் நல்ல கவனமானது இருக்கும். இது நல்லது தானே, ஒரு இன்பமா. ஏன்னா செய்கின்ற வேலையை நாம் திருப்தியாக செய்வோம், ஆத்ம திருப்தியுடன். அப்ப அந்த இடத்துலயும் நமக்கு நல்லதுதான், மகிழ்ச்சி இருக்கும். அந்த வேலையிலே குறை வைத்து விட்டோம் என்ற எண்ணமானது நமக்கு வராது. அப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது அது ரொம்ப சுவாரஸ்யமானதாக, ரொம்ப அருமையான வாழ்க்கையானதாக அந்த வாழ்க்கையானது அமைய பெற்றிருக்கும் அப்படின்னா அதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். அற்புதமான வாழ்க்கையாக அது உங்களுக்கு அமைந்திருக்கும். இன்னும் சொல்ல போன வாழ்க்கையோட யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையோட யதார்த்தத்தை, சில விதைகள் மண்ணுக்குள்ளே மக்கி போய்விடும், உரமாக போய்விடும். நம்ம விதைக்கிறோம், எல்லா விதையும் முளைக்குதா அப்படின்னு பார்த்தா கிடையாது. பல இது மக்கி போயிடுது. அப்ப அதுக்கு அந்த ஊட்டச்சத்து இல்லை. இது அந்த மண்ணை பிளந்து மேலே வரக்கூடிய ஊட்டச்சத்தானது அந்த விதையிலே இல்லை. சில விதைகள் மண்ணை பிளந்து 2 இலைகளை மேலே துளிர்த்து விடுகின்றன. அதற்கு போதுமான ஆற்றலானது இந்த பூமியிலே கிடைக்காததின் பொருட்டு அது அப்படியே கருகி விடுகிறது. சில விதைகள் செடிகளாக வளர்கின்றன. வளர்ந்து அது பிறருக்கு உபயோகப்படும் வகையில இருந்து அழிந்து விடுகிறது, அல்லது போதுமான ஆற்றல் இல்லாததினால் அதுவும் இந்த இயற்கையால் அழிக்கப்படுகின்றது. சில விதைகள் மட்டுமே விருட்சமாக வளர்கின்றன. அந்த விருட்சத்திற்கு தெரியும் எங்கிருந்து தண்ணி எடுக்க வேண்டும், எங்கிருந்து போஷாக்குகளை எடுக்க வேண்டும் என்பதை நன்கு அறிந்து அந்த வேரை, இந்த விதையானது விருட்சமாக மாறி வேரை நாலாபுரமும் பரவச் செய்து தனக்கு தேவையான எல்லாவற்றையும் இந்த பூமியிலே இருந்து எடுத்துக்கொண்டு நல்ல வளர்ந்து என்ன செய்து தனக்காக அது வாழ்வதில்லை, தன்னை சார்ந்தவர்களுக்கும் பயனுள்ளதாக தன் வாழ்க்கையவே அது மாற்றிக்கொள்கிறது. அதனாலே அது நீடித்து நிலைக்கிறது, பல காலங்களுக்கு நீடித்து நிலைத்திருக்கும். அதோடு நிற்கிறதா? அந்த விருட்சமான பின்பு பூக்களானது பூக்கிறது. அந்த பூக்கள் மரத்திலே அப்படியே இருந்து விடுகிறதா என்று பார்த்தால் கிடையாது. அது ஒரு குறிப்பிட்ட மாற்றத்தை அடைந்து பிஞ்சுகளாக மாறுகிறது, பிஞ்சுகள் காயாக மாறுகிறது, காய் கனியாக மாறுகிறது,
கனி ஒரு குறிப்பிட்ட தருணத்திலே மரத்தை விட்டு கீழே விழுகிறது. இது வாழ்க்கையோட தத்துவம். வாழ்க்கையோட தத்துவம். இந்த உலகத்திலே எல்லா உயிர்களும் ஜனிப்பதில்லை. மக்கி போற விதை போல சில உயிர்கள் அப்படியே இந்த பூமிக்கு வராமலே இன்னும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றன. தன்னால் உள்ளே நுழைய முடியவில்லை. இந்த பூமியிலே ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் பல உயிர்கள் இருந்தாலும் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்காத இருக்கின்ற உயிர்கள் ஏராளம் இன்னும். சரி, அப்படி ஒரு சில பேத்துக்கு வாய்ப்புகள் கிடைத்தாலும் அது அந்த விதையானது 2 இலைகளை துளிர்க்கும் பொழுதே சிலதுக்கு அருகி போயிடும். பார்த்தீங்கன்னா தெரியும். அதே போலதான் பிறந்த உடனே அவர்களுக்கான கர்மத்தின் காரணமாக இந்த கிடைத்த உடலையும் விட்டு நீங்கி விடுகின்றன சில உயிர்கள் சின்ன வயதிலேயே.